ஒரு உயரமான மரத்தின் மீது ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பாதுகாப்பான கூட்டை கட்டி மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே மரத்தின் அடிப்பகுதியில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு கொடிய பாம்பு புற்றில் குடியிருந்தது. அதை காகம் முதலில் கவனிக்கவில்லை. ஒரு நாள் காகம் தன் கூட்டில் முட்டைகளை இட்டது. அதை பார்த்த பாம்பு மரம் ஏறி வந்து அந்த முட்டைகளை சாப்பிட்டு விட்டது. இந்த கொடூரம் மீண்டும் மீண்டும் நடந்தது. தன் முட்டைகளை இழந்த காகம் மிகுந்த துயரத்தில் மூழ்கியது. அழுத காகம் ஒரு நாள் அழுவதால் பயனில்லை, புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்தது. அப்போது அந்தப்புறத்தின் குளத்தின் கரையில் ராணியின் நெக்லஸ் இருப்பதை காகம் பார்த்தது. உடனே ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் அதன் மனதில் உதித்தது. காகம் பறந்து சென்று அந்த நெக்லஸை தூக்கி கொண்டு வானில் பறந்தது. அதை கண்ட அரண்மனை காவலர்கள் காகத்தை பின்தொடர்ந்தார்கள். காகம் நேராக தன் மரத்திற்கே வந்தது. அந்த நெக்லஸை பாம்பு வாழ்ந்த புற்றின் உள்ளே போட்டுவிட்டது. நெக்லஸை எடுக்க காவலர்கள் புற்றை தோண்டினார்கள். அங்கே இருந்த பாம்பை கொன்று நெக்லஸை மீட்டனர். இப்போது காகத்தின் கூட்டில் ஆபத்து இல்லை. முட்டைகள் குஞ்சுகளாகி காகம் தன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தது. நீதி: புத்திசாலித்தனம் எப்போதும் பலத்தை விட பெரியது.